பொதுநலம் விரும்பிய நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ESP பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பைக் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்திருந்தோம். நம்ம டூர் போயிருந்த போது அப்போ வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைக்கில் வந்து ஹாரன் அடிக்கல. எடுக்கும்போதே ஹாரன் அடிக்கல அப்படின்னா அவங்க வந்து செக் பண்ணிக்கிங்க, நீங்கள் எவ்வளவோ அதை நான் வந்து பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் போக போக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பைக் வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து நின்றுடுச்சு, தள்ளவும் கூட முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணி தள்ளி பக்கத்தில் இருக்க மெக்கானிக் ஸ்டேட்டுக்கு போயிட்டு இது மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்ன உடனே சரி என்னென்னு செக் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்ட்டுக்கு கொடுத்தவர் சொன்னார். அதுக்கப்புறம் அங்கே செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, பேட்டரி போயிடுச்சுங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். சரின்னு சொல்லிட்டு பேட்டரி மாற்றுறதுக்கு போனோம். அது சுதந்திர தினம் அப்படிங்கிறதுனால நிறைய கடைகளில் அதுக்கப்புறம் அங்கே இருக்க மெக்கானிக்கே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி பேட்டரியை வந்து வாங்கி கொடுத்தாரு. வாங்கி அதை வந்து செட் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ரெண்ட்டுக்கு நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா, நீங்கள் பைக்கை வந்துட்டு ஒரு ரெண்ட்டுக்கு வந்து புது ஊரில் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா முதல்ல வந்து பிரேக் இருக்கா, ஹாரன் அடிக்குதா, லைட் எரியுதா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வண்டி எடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் வந்து சிக்கினீங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து 2 மணி நேரம் வந்து லாஸ் ஆயிடுச்சு. அன்றைக்கி சுற்றி பார்க்குற வேண்டியதில் 2 மணி நேரம் லாஸ் ஆச்சு. ஏன்னா நம்ம பைக்கை நம்பி தான் நம்ம அங்கே போகிறோம். அவங்கள வந்து எப்படி சொல்கிறது, ஒரு என்ன பண்ணுறதுன்னா அந்த கடைக்காரங்க வந்துட்டு கொஞ்சம் செக் பண்ணி வைக்கிறது, பிரேக்கு லைட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி வச்சாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பைக் இருந்ததுனால தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து சுற்றி பார்க்க முடிஞ்சுது. இது வந்து எல்லா ஓனருக்கும் சொல்ல, சம் ஓனர்ஸ் மட்டும்தான். ஏன்னா ஏற்கனவே வந்து ரெண்ட் எடுத்திருக்கோம், அதை வேறு ஊரில் எடுக்கும்போது அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது. இது வந்து இந்த வாட்டி நடந்துச்சு. அதனால் நீங்கள் வந்து பைக்கை வந்து ரெண்ட்டுக்கு எடுக்க போகிறீங்கன்னா இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு எடுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி ஆச்சுன்னா உடனே வந்துட்டு மெக்கானிக் ஷாப் போயிட்டு உங்களுக்கு ரெண்ட்டுக்கு கொடுத்தவருக்கு ஃபோன் அடித்து சொல்லிவிடுங்க, இவ்வளோ செலவாகும் அவ்வளோ செலவாகும்னு. நீங்களே வந்துட்டு செஞ்சுட்டு அங்கே போய் கிளைம் பண்ணிங்கன்னா கிளைம் ஆகாது. அவங்க வந்து மெக்கானிக்கோட பேசிவிட்டு அந்த அமௌண்ட் வந்து அவர் செட்டில் பண்ணிட்டாரு. அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் தான். இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.